Hey guys, hi hello வணக்கம் assalamu alaikum வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னடா சனியா இவன் இனிமே வீடியோ போட மாட்டான், இதுதான் என்னோட லாஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீடியோ அப்லோட் பண்ணி இருக்கான் அப்படின்னு தானே பாக்குறீங்க. ஆமாங்க, ஒரு சில காரணங்களால முக்கியமா சொல்ல போனா என்னோட மைக்கு ப்ரோக் ஆகிடுச்சு. சோ அதனாலதான் இது என்னோட லாஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணிக்கிருந்தேன். பட் அந்த வீடியோல கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல நிறைய பேர் இல்ல ப்ரோ டோன்ட் லீவ் அஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணி என்ன ரொம்பவே மோட்டிவேட் பண்ணிருந்தீங்க. சோ அதனால எனக்கு சப்போர்ட் பண்ண இன்னும் பண்ணி இருக்க எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி உங்களை எல்லாரையுமே சந்தோஷப்படுத்த முடியாது. எனிவே பரவாயில்ல நண்பா, இனிமேட்டு நம்மளோட யூடியூப் சேனல்ல ரெகுலரா வீடியோஸ் போஸ்ட் பண்ணினே இருப்பேன். ஏன் ஆல்சோ மறுபடியும் இதுவரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே என்னோட நன்றிகளை மறுபடியும் தெரிவிச்சு கொள்றேன். இப்போ நீங்க இந்த வீடியோவை உங்களோட மொபைல்ல பார்த்து இருந்தீங்கன்னா உங்க மொபைலோட வால்யூமை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சாரி गाइस, என்னோட மைக்ல இருந்து என்னோட வாய்ஸ லோவா தான் கேதர் பண்ணுது என்னோட மைக். எனிவே லெட்ஸ் பேக் டு தி கண்டென்ட். இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட யூடியூப் சேனலை அப்கிரேட் பண்ணும் விதமா புதுசா ஒரு மைக்கை நான் பை பண்ணியிருக்கேன். அந்த மைக்கோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூவை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நான் உங்க நண்பன், இது உங்க 360 Thought. கார்ஸ்ல எப்படி லம்போகினி, ஃபெராரி, ரோல்ஸ் ராய்ஸ் அப்படிங்கிற பிரான்ச் என்னைக்குமே பெஸ்டா இருக்குது. லைக் அதே மாதிரி தான் யூடியூப் கான்டிஷஸ் மைக்ல ரொம்பவே பெஸ்டான ஒரு பிரான்ச் தான் இந்த போயா. நான் என்கிட்ட இருக்கிற காசுக்கு ஏத்த மாதிரி போயாவோட MM1 அப்படிங்கிற ஒரு மைக்கை தான் பை பண்ணிக்கிருக்கேன். அண்ட் ஆல்சோ இந்த MM1 அப்படிங்கிற ஒரு மைக் ஒரு ஷார்ட் கன் மைக். அதாவது வ்ளாகர்ஸ் என்னைக்குமே இன்னும் ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு மைக்கை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி பிக்ஸ் பண்ற ஒரு ஷார்ட் கன் மைக் தான் இந்த போயாவோட MM1. நான் இந்த மைக்க முக்கியமா பை பண்ண காரணமே என்னன்னா, யூடியூப் மைக்ஸ்லயே இந்த மைக் தான் கொஞ்சம் லோ பட்ஜெட்ல இருந்துச்சு. நமக்கு நல்லாவே தெரியும் நம்மளோட நாட்டுல இது மாதிரி ப்ராடக்ட்ஸை வந்து பை பண்றது ரொம்பவே கஷ்டம். மைக்கோட ஃப்ரண்ட் பேஜ்ல போயாவோட லோகோவையும் எதை மாதிரியான டிவைசஸ்க்கு இந்த மைக் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கறதையும் தந்திருக்காங்க. என் பாக்ஸோட பின்பக்கத்துல ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிபிகேஷன் சொல்லி பல டீடைல்ஸ் நமக்காக தந்திருக்காங்க. நவ் இப்போ டைரக்டா அன்பாக்ஸ் பண்ணலாம். இது ஒரு ஷார்ட் கன் மைக்ரோஃபோன். சோ அதனால இது என்ன பண்ணுனா, இதோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, இந்த மைக்கை எந்த டைரக்ஷன்ல வைக்கிறோமோ அந்த டைரக்ஷன்ல இருந்து வர வாய்ஸை மட்டும் தான் ரெக்கவர் பண்ணும். நான் அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸை ஓபன் பண்ண உடனே உள்ள மேனுவல் கார்டு கொடுத்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ அதோடைய வாரண்டி கார்டையும் கொடுத்திருக்காங்க. ஏன்னா அடுத்து 2 கேபிள்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒன்னு ஸ்மார்ட் போன் கூட கனெக்ட் பண்ணவும், இன்னொன்னு கேமராஸ் கூட கனெக்ட் பண்ணவும். என் கேமரா கூட கனெக்ட் பண்ண கொடுத்திருக்க கேபிள் மூலியமா லேப்டாப் பீஸ்னு சொல்லி எனது டிவைசஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தபடியா நம்மளோட மைக். இத பார்த்த உடனே எங்கடா மைக், இது ஏதோ பூனையோட வால் மாதிரி இருக்கு அப்படின்னு திங்க் பண்ணாதீங்க. இதுதான் மைக்கோட வின் நாய்ஸஸ் எல்லாத்தையுமே குறைச்சி ஆடியோ மட்டும் கிறிஸ்பா ரெக்கார்ட் பண்றதுக்கு மைக்கோட உள்ள ஒரு செட்டப் தான் இது. நெக்ஸ்ட் இந்த மைக்ல இருந்து எப்படி வாய்ஸ் ரெக்கவர் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம இப்போ வரைக்கும் ரெக்கார்ட் செய்யப்பட்ட எல்லா வாய்ஸுமே இந்த போயாவோட MM1 அப்படிங்கிற மைக்ல தான் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. என் ரெக்கார்ட் செய்யப்பட்ட வாய்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ஏன்னா அடுத்தபடியா இந்த மைக்கோட பிரைஸ் தான். இந்த மைக்கோட பிரைஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3600 ரூபாய். என்ன மாதிரியே பிகினர் யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே இந்த மைக் ஒரு பெஸ்டான மைக்னு தான் சொல்லுவேன். இந்த மைக்கோட பிரைஸ் எப்படி இருக்கு, இந்த மைக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த மைக்கோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம நீங்களே சொல்லுங்க. சோ गाइस, இது போல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்க நண்பன், இது உங்க 360 Thought.